பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விஜய் சேதுபதி வினோத்தை கிளின்னு கிழிச்சிட்டாருங்க. சரியான கிளி. 7 வாரம் 10-12 வாரம் கழிச்சு 61வது நாள் கிழிக்கிறாங்க. 63வது நாள் கிழிக்கிறாங்க. வினோத்தோட முகத்தரையை கிழிக்கிறாங்க. இனிமேல் விஜய் டிவிக்கு தேவைப்பட மாட்டார் வினோத்து. ஸோ இனிமேல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே கொண்டு போக பார்ப்பாங்க. ஆனால் மக்கள் செல்வாக்கு வந்து வினோத்துக்கு தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி கிழிச்சிட்டாங்க. 2வது ப்ரோமோவே வந்து வினோத்துக்காக மட்டுமே பண்ணியிருக்காங்க. அவர் அடிக்கிறதுக்குனே பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க ஒரு டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ வன்மத்தில் ஏன் முறைச்சிக்கிட்டு போகிறீங்க? ஏன் முறைச்சிக்கிட்டு போகிறது? இந்த மாதிரி பண்ணுறத தொடர்ந்து பண்ணுறீங்க நீங்கள். நான் ஒரு வாரமாக பண்ணலாம் சரி ஓகே மாறுவார் வேண்டான்னு விட்டுக்கிட்டு இருந்தா 60-65 நாள் ஆகியும் இன்னமும் வந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்கியே வினோத் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துட்டாரு. சார் நான் சாரி கேட்டேன் சார். நீ சாரி கேட்குற, எப்போ கேட்குற? எல்லாத்தையும் பண்ணிடுற, அப்புறம் திரும்பி தான் கத்துற அப்படின்னு போட்டு பொழந்துட்டாரு. உங்களுக்கு வந்து என்ன ஒன்றும் கிடையாது. அவங்க எடுத்துட்டாங்க, பதட்டம். ஐயோ எடுத்துட்டாங்களே, பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்களே, நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சிருமே, அடுத்த வாரம் வந்து நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்கிற ஒரு பதட்டம். அதானே, அது தாங்க முடியல. எங்கேயாவது பாயிண்ட் கிடச்சிட்டா போதும், பாயிண்ட் கிடச்சிருச்சு வச்சு செய்யலாம், அடிச்சிடலாம், முடிச்சிடலான்ட்டு உடனே போய் கத்துறது, குதிக்கிறது, சண்டை போடுறது, சண்டைக்கு போகிறது. இந்த வேலையை வந்து நீ இப்போன்னு இல்லை, திவார் இருக்க காலத்துலேருந்து பண்ணிட்டு தான் இருக்க. அதெல்லாம் நான் கேட்கல. சரி ஓகே, சரி திவார் தான் அவன் வந்து ரீல்ஸ் போட்டு வெறுப்பேற்றுறான்னு அவனை பிடிச்சி அடித்தா, நீ ஒரு பக்கம் போட்டு பொலன்னு எல்லாரையும் பொழந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அடித்து முடிச்சிட்டாங்க கதையை இன்றைக்கி. நெஞ்சை நிமித்திக்கிட்டு போகிறது. அப்புறம் இதெல்லாம் என்ன வினோத்து? இதெல்லாம் நல்ல பிளேயரு காமெடி பண்ணால் மட்டும் போதுமா? ஆதரவை கேட்ட மாதிரி காமெடி பண்ணால் மட்டும் போதுமா? அப்படிங்கிற மாதிரி பொழந்துட்டாரு. நீங்கள் கலாய்க்கும் போது தெரியலையா? நீங்கள் எல்லோரும் கலாய்க்கிறீங்களா? அப்போ தெரியல? உங்களோட ஆட்டத்தில் வேறு ஸ்ட்ராட்டஜி போடுறது தானே கேமு. ஊன்னா போய் கோவப்படுறது, கத்துறது, வார்த்தையை விடுறது, இதான் கேமு. இதுதான் கேமுன்னு நினச்சி, இதான் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்களா நீங்கள் வினோத்து? அப்படிங்கிற மாதிரி அடித்து முடிச்சு விட்டாப்புல. விமர்சனம் சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லிட்டா போதும், அதை ஏற்றுக்கவே மாட்டேன், அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்னா எப்படி? அதை ஏற்றுக்கவே மாட்டீங்க நீங்கள். அப்புறம் காயப்படுத்துறதுக்கும் கத்துறதுக்குன்னா முன்னாடி ஓடி வந்துடுறீங்கல்ல. விமர்சனம் சொன்னால் மட்டும் போதும். யோசிக்கிறதுனா பின்னாடி லாஸ்ட்டு பெஞ்சுக்கு போய் உட்காந்துடுறீங்களா? யோசிக்க மாட்டீங்கல்ல. யாராச்சும் ஒரு விமர்சனம் வச்சுட்டா உடனே தூணுக்கு குதிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு, திவார் இது தானே பண்ண, நீ எல்லாரையும் பண்ணிட்டு தானே இருக்க. ஸோ பொழந்துட்டாரு, பொழந்துட்டாரு. எம்மையாச்சும் மாறுவாரான்னு பார்ப்போம். ஏன்னா இத்தனை நாள் கேட்காம இருந்தாங்க. இனிமேல் கேமு டஃப் ஆகுது, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்லாம் வின்னர் ஆக முடியாது போல், வினோத் தான் வின்னர் ஆக போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.